பாண்டியன் ஸ்டோர்ஸில் சரவணன் மட்டும் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ மயில் அங்கே வருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி பார்த்து யாருமே எடுக்கலைன்னதும் சரவணனை பார்க்கலான்னு கடைக்கு வருவாங்க. மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரவணனுக்கு காதில் விழும், ஆனால் அவளா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வேலையை பார்ப்பாரு. திரும்பவும் மாமான்னு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்த சரவணனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடும். இவளா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்து, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நல்லா இருந்த குடும்பத்தை சிதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு நீ ஏன் இங்கே வந்த, போ போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டுவாரு. அதுக்குள்ள பாண்டியனும் அங்கே வந்துருவாரு. ஆத்திரமா வருது, அப்படியே போட்டேன்னா மயில அடிக்க போவாரு சரவணன். உடனே பாண்டியன், ஏய் சும்மா இருக்க மாட்டியாடா, சொன்னது கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை மிரட்டுவாரு. இங்க பாருங்கப்பா, இவளை எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு திரும்ப இங்க வந்திருக்கா, இவளை கிளம்ப சொல்லுங்க, முதல்ல இங்க இருந்து என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டான்னு சொல்லுங்க, ஏய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மயில திட்டுவாரு. அவங்க பாண்டியன் கிட்ட மாமா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரவணன், ஏய் என்ன எங்க அப்பா கிட்ட பேசினா உடனே எல்லாமே சரியாயிடுமா, என் குடும்பத்துல இருந்து யாருமே உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தீங்கல்ல, கோர்ட்ல கேஸ் நடக்குதுல்ல, அது எல்லாம் நடக்கட்டும், நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான் நான் நிரூபிக்கிறேன், நீங்க எப்படிலாம் எங்க குடும்பத்தை ஏமாத்துனீங்கன்னு நான் நிரூபிக்கிறேன், அப்புறம் கோர்ட்டே 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னதும் மயில், மாமா மாமா டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் அதுக்கு, பின்ன டைவர்ஸ் பண்ணாமல் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா என்ன வாழ சொல்றியா அப்படின்னு திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. பாண்டியன், ஏய் சும்மா இருடா சரவணா, சொல் பேச்ச கேளுடா, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை திட்டுவாரு. ஆனாலும் சரவணன் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனால மயிலை அங்கிருந்து கிளம்ப சொல்வாரு. திரும்பவும் மயிலை அவங்க மாமா கிட்ட மாமா மாமான்னு பாண்டியன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால பாண்டியன் என்ன சொல்வாரு, எல்லாரும் சுத்திலும் நிக்கிறாங்க, தேவையில்லாம ஒரு பொம்பளை பிள்ளைய பேச வைக்காதம்மா, நீ கிளம்பு இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோக்காரரை வர சொல்லி அதில் மயிலை அனுப்பிச்சி விட்டுருவாரு. குமார் வீட்டில் நைட்டில் சக்திவேலும் முத்துவேலும் வந்திருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேலோட அம்மா வடிவு மாறி எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. இப்போ ராஜி அவங்க அத்தையை கூட்டிட்டு உள்ளே வருவாங்க. கோமதி ஏற்கனவே பயந்து பயந்து தான் வருவாங்க. உள்ளே வந்ததும் அவங்க அப்பத்தாவை தான் ஃபஸ்ட்டு ராஜி கூப்பிடுவாங்க. அவங்க திரும்பி பார்த்ததும் கோமதியை கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டு, வா கோமதி வா அப்படின்னு சொல்லிட்டு, வாதாயி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கோமதியை உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேலும் முத்துவேலும் கூப்பிடவே மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. பழனி மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்ததும், அக்கா வாக்கா உள்ள வா, இது நம்ம வீடு, நம்ம வீட்டுல அதிசயம்லாம் நடக்குது, உள்ள வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. கோமதி உள்ள வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. வடிவும் மாரியும் கூட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. சக்திவேல் தான் முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. பழனி அவங்க அம்மா கிட்ட, அக்காவை உள்ள கூட்டிட்டு போகாத்தா, அஜி நீயும் உள்ள வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சதுனால 2 குடும்பமும் ஒன்னாயிர முடியாது, ஆத்தாவுக்காக தான், ஆத்தா கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க வந்து உதவி பண்ணோம், அதோட நிறுத்திக்கணும், இங்க எல்லாம் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லுவாரு. ரொம்பவே திட்டி வசனம் பேசுவாரு. ராஜி அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா சித்தப்பா இப்படி பேசுறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, அத்தையை கூப்பிடுங்க, கூட பிறந்த தங்கச்சி தானே, நான் தான் அத்தையை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு, பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, சக்திவேல் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, 3வது ஆளு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் போது ஜெயில இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணோம், அதோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுவாரு. கோமதி என்ன சொல்வாங்கன்னா, அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே, 2 பேரும் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜெயில இருக்கும்போது உடனே ஓடி வந்து காப்பாத்துனீங்க, அதுக்காக விருந்துக்கு என் கையால ஒரு தடவை சோறாக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூப்பிட வந்தேன் அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு.